ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செய்கிற குலோப் ஜாமுன். வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த கோதுமை மாவை அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பச்சோடை சேர்த்துருக்குறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தாலும் செய்யலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் கேசரி பவுடர் போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 3-4 ஏலக்காவை தட்டி போட்டிருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சக்கரை பாவு நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும், பாகுபாதம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த ஷேப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க. ஏன்னா உள்ளே நல்லா வெந்து வரணுன்றதுக்காக. நீங்களும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் இப்போ இருக்கிற எல்லா ஜாமுனும் போட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோதுமை மாவில் வச்சு செஞ்ச ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.